இப்போ கோவிலுக்கு போய் வழிபடுறது எப்படி? பொதுவா நாம கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி உடல் தூய்மை செய்துக்கணும். இப்போ குளிக்கிற முடிஞ்சவங்க குளிக்கலாம். குளிக்க முடியாதவங்க கைகால் முகம் கழுவிக்கலாம். கைகால் முகம் கூட கழுவ முடியலைன்னா புரோக்ஷனம் பண்ணிக்கலாம். இல்ல பகவான் பேரை சொல்லி சமய சின்னங்கள் விபூதி மாதிரி அணிஞ்சுக்கலாம். இந்து மதத்துல இது எல்லாம் உண்டு. ரொம்ப ரொம்ப நிறைய ரூல்ஸ் இருக்கும், நிறைய பிளெக்சிபிலிட்டியும். இதுதான் இந்து மதத்துடைய விசேஷம். அதனால இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாரையும் அக்கமடேட் பண்றதுக்கு நாம அதுக்கு வழிமுறை வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இப்படி குளிச்சு தூய்மை பண்ணி சமய சின்னங்கள் அணிந்து, அது திருநீரா இருக்கலாம், சந்தனமா இருக்கலாம். சந்தனத்தை பத்தி நம்ம அடுத்த வரக்கூடிய வகுப்புல பார்ப்போம். குங்குமமா இருக்கலாம், திருமண்ணா இருக்கலாம். ஏதோ ஒரு சமய சின்னங்கள் அணிந்து, அப்புறம் வீட்டுல இருந்து போகும்போதே பகவானுடைய திருநாமங்களையோ திருப்பாடல்களையோ சொல்லிக்கிட்டே போகும்.